ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு ரியல் கோஸ்ட் சீரியஸ். எப்போதும் போல இன்றைக்கும் ஆவிகள் ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இருக்கக்கூடிய 5 திகிலூட்டும் சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைய காணொலியிலும் பயணிக்க போகிறேங்க. எப்போதுமே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கருட புராணத்தில் உள்ள ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு போவதை வழக்கமாக வச்சுட்ருக்கோம். அதன்படி இன்று நம்ம பார்க்க போகிற கருட புராணத்தினுடைய குறிப்பு, இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு பூஜைகள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய இந்த மாந்திரிகவாதிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தான் அந்த நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதை பற்றி கருட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டு நம்ம எப்போதும் போல சிசிடிவி காணொலிகளை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறவங்களை கேட்டால் நல்லா தெரியும். இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெற்றோர்களும் சரி, நம்முடைய பெரியவங்களும் சரி அப்படி தான் சொல்லுவாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கருட புராணத்தில் இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் எப்போதெல்லாம் துன்பப்படுவான், எப்போதெல்லாம் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளதுங்க. ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை வரும் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள், இந்த 2 நாட்களுமே அவனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளதுங்க. அதாவது இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடவுளின் ஆற்றல்கள் சுத்தமாகவே மங்கி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்திருப்போம். இந்த மாந்திரியத்தில் ஈடுபடக்கூடிய மந்திரவாதிகளுடைய கேரக்டர்லாம் சித்ரா பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் தான் உன்னை பலி பூஜை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் உனக்கு ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த கடவுளின் கண்களை நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வசனங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தாங்க எடுத்துக்கணும். இந்த காரணத்தினால தான் யாருக்காவது துன்பம் அளிக்கக்கூடிய இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற நடைமுறைகளை இந்த மாந்திரீகவாதிகள் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நடத்துறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆன்மீகத்தை அதிகமாக நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். இதை அப்படியே நீங்க சயின்ஸுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சயின்ஸும் இதை ஏற்றுக்கொள்கிறதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த சோலார் டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்மளுடைய பூமிக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கதிர்கள் அதிகமாக பூமிக்கு வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இன்னும் பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுதுங்க. ஏன் கோயிலுக்கு போனால் தான் கிடைக்குமா? அந்த வைப்ஸ் பூமி முழுவதும் எல்லா இடத்துலையும் தானே பரவும், நமக்கெல்லாம் வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லைங்க. நம்முடைய கோவிலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது எப்படி கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு கோவிலை கட்டும்போது அந்த கருவறைக்கு அடியில் நிறைய உலோகங்கள், தகடுகள், அதே மாதிரி அந்த கோயில் கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கலசங்கள், இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸை ரொம்ப ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காரணத்தினால தான் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இன்னும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. இந்த கதிர்வீச்சுகள் அப்படி நம்ம உடம்புக்கு வரும்போதே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம இதிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்துணர்வு கிடைக்குங்க. இந்த காரணத்தினால தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மாந்திரிகவாதிகளும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, அதே மாதிரி சயின்ஸும் சரி, மூன்றுமே ஒன்று சேர்த்து இந்த நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இன்றைய கருட புராணத்தினுடைய குறிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களே, எப்போதும் போல கருட புராணத்தில் உள்ள தகவல்களை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய சாய்ஸிலே விட்டுறேன். நம்ம திகிலூட்டும் சிசிடிவி காணொலிகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க, அதையும் கிளிக் பண்ணுங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். சரி வாங்க ஷோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய காணொலி கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மார்ச்சுரியில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இந்த காணொலியில் இரவு நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மார்ச்சுரி பக்கத்தில் நிறைய ஆன்மாக்கள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ச்சுரியில் வாட்ச்மேனாக இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. நிறைய பேர் அப்படி அந்த மார்ச்சுரிக்கு காவலாளியாக வரக்கூடியவங்க ஒரு சில நாட்களில் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதற்கு பின்பு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அந்த மார்ச்சுரியில அப்படி என்னதான் நடக்குது, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போது இரவு நேரத்தில் ஒரு மர்மமான உருவம் அந்த மார்ச்சுரியினுடைய என்ட்ரன்ஸ்ல நிக்கிற மாதிரி சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
பார்க்க போற இரண்டாவது திகிலூட்டும் அமானுஷ்ய காணொளி டெல்லியில ஒரு அபார்ட்மெண்ட்ல எடுக்கப்பட்ட சிசிடிவி காணொளிங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இரவு நேரத்துல வீட்டுக்கு வெளியே அந்த வாசல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு இருக்காருங்க. அப்போது அப்படி போன் பேசிட்டு இருந்த நபர் திடீர்னு யாரோ அட்டாக் பண்ண மாதிரி கீழே தரையில் விழுகிறத உங்களால பார்க்க முடியுங்க. ஆனா அதற்கு பின்பு தான் சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சாதாரணமா விழுகலீங்க, ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அவரை அட்டாக் பண்ணதுனால தான் கீழே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இந்த காணொளியை பார்க்கும்போது ரொம்ப கிளியரா உற்று கவனிச்சா மட்டும் தாங்க நீங்க பார்க்க முடியும். ஏதோ ஒரு உருவம் அவருடைய பாடியை கிராஸ் பண்ணிட்டு போறதை நீங்க தெளிவா இதுல பார்க்க முடியுங்க. இந்த காணொளியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். நம்ம பார்க்க போற மூன்றாவது அமானுஷ்ய காணொளி பிலிப்பைன்ஸ் நாட்டில் இரவு நேரத்தில் ஒரு ரோட்ல பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொளிங்க. இந்த காணொளி இரண்டு தரப்பா சொல்லப்படுகிறதுங்க. ஒன்று கேரளா வயநாடு பகுதியில் எடுத்ததுன்னு சொல்றாங்க. இன்னொரு வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் எடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஸா தாங்க இருக்கு. ஆனா இரவு நேரத்தில் பைக்ல ஒரு நபர் போயிட்டு இருக்காரு. அப்போது ஒரு சின்ன பெண்மணி மாதிரி ஒரு உருவம், ஒரு அமானுஷ்யமான உருவம் டக்குன்னு கிராஸ் ஆகி போறத பார்த்து பயந்து பைக் அங்கேயே போட்டுட்டு ஓடுறத இந்த காணொலியில் உங்களால பார்க்க முடியும். இந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் இப்ப இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி கேரளாவா அல்லது பிலிப்பைன்ஸ் நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நான்காவது காணொலியை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க போற நான்காவது அமானுஷ்ய காணொலி குஜராத் மாநிலத்தில் ஒரு ரிச்சஸ்டான பங்களாவில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்டதுங்க. இந்த பங்களாவுக்கு காவலாளியே இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்களாவினுடைய ஓரத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பங்களாவுக்கு வாட்ச்மேனா இருக்கக்கூடிய அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பங்களாவில் ஏற்கனவே காவலாளியா இருந்த ஒரு வயசானவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருங்க. அதற்கு பின்பு அந்த பங்களாவுக்கு காவலாளியா வேற ஒரு நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீட்டிலேயே இரவு நேரத்தில் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. இப்படி ஸ்டே பண்ணிட்டு இருந்த அந்த நபர் ஒரு நாள் வெளியே வந்து அந்த பங்களாவினுடைய ஓனர் கிட்ட ஏதோ ஒரு மர்மமான உருவம் டெய்லி என்ன தொந்தரவு பண்ணுவதாகவும் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களா ஓனர் கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஓனர் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த வீட்டில் வசித்து கொண்டிருந்த அந்த இறந்து போன நபரினுடைய ஆன்மா டெய்லி இரவு நேரத்தில் உலா வருவதை தெளிவா சிசிடிவியில பார்த்திருக்காங்க. அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
பார்க்க போற 5வது அமானுஷ்ய காணொளி யூஎஸ்ல ஒரு ஹாண்டட் ஃபாரஸ்ட்ல எடுக்கப்பட்ட காணொளிங்க. பொதுவாகவே ஏதாவது ஹாண்டட் பிளேசஸ்க்கு இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க இரவு நேரத்தில் போகும்போதே நிறைய தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி யூஎஸ்ல ஒரு ஹாண்டட் ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு இரவு நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போதே ஒரு மர்மமான உருவம் அந்த இடத்துல தொங்கிட்டு மிதந்து வர மாதிரி அந்த காரினுடைய டேஷ் கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இந்த காணொளியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். இன்றைய 5 சிசிடிவி காணொளிகளையும் கருட புராணத்துடைய குறிப்பையும் பார்த்திருப்பீங்க. இன்றைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம காணொளிக்கு உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டு முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைய காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.